முன்னொரு காலத்தில் இஸ்ரவேல் தேசம் பெலிஸ்தரின் ஆட்சிக்கு கீழ் இருந்தது. அப்போது சிம்சோன் எனும் ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனது பிறப்பே ஒரு அதிசயம்தான். பிள்ளையே பெற வாய்ப்பில்லை என எண்ணின ஒரு மலடிக்கு தேவதூதன் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டு அவனை தேவனுக்காக வள என்பதே அந்த வாக்கு. அத்துடன் சில நிபந்தனைகளும். அவன் தலையில் சவர கத்தி படக்கூடாது, அவன் திராட்சரசம் மதுபானம் அருந்தக்கூடாது என்று சில நிபந்தனைகளும் விதித்தது. சிம்சோன் தேவ பலத்தினால் வளர்ந்து வந்தான். ஆயுதம் ஏதும் இன்றி வெறும் கைகளாலே சிங்கத்தை வீழ்த்தினான். அப்போது அவனிடம் தேவ பலன் உள்ளது என்பதை மனிதர்களும் உணர்ந்தார்கள். ஒரு கழுதையின் தாடை எலும்பை கொண்டு பல பெலிஸ்தரை முறியடித்தான். இவ்வாறு சிம்சோன் தேவ பலத்தில் வளர்ந்து வந்தான். ஆனால் அவனுக்கு இருந்த ஒரே பலவீனம் பெண்கள். தெலிலாள் என்னும் பெண்ணோடு அலாதியான காதலோடு இருந்தான் சிம்சோன். இதை அறிந்த பெலிஸ்தியர்கள் இவளை வைத்து அவனை முறியடிக்க சதி செய்தனர். பல முயற்சிகள் செய்த பிறகு ஒரு நாள் அவள் மடியில் இருக்கும்போது சிம்சோனும் தனது பலன் அனைத்தும் அவன் தலைமுடியில் இருப்பதை சொல்லிவிட்டான். அவன் தெலிலாளின் மடியில் மயங்கி கிடக்கும் வேளையில் பெலிஸ்தர்கள் அவன் முடியை சரித்து விட்டார்கள். இவ்வாறு தேவன் தந்த பலத்தை இழந்து போனான் சிம்சோன். அதன் பிறகு அவனை அடித்து கண்களை பிடுங்கி மிகவும் மோசமாக நடத்தினார்கள் பெலிஸ்தியர்கள். சில நாட்கள் கழித்து அவனை ஒரு ஆலயத்தில் கொண்டு வந்து அவனை துன்புறுத்தினார்கள். அப்பொழுது அவன் தேவனிடத்தில் அவன் பலனுக்காக வேண்டிக் கொண்டான். தேவன் மீண்டுமாய் அவனுக்கு அந்த பலத்தை கொடுத்தார். அந்த வீட்டை தாங்கி நின்ற இரு தூண்களையும் தேவ பலத்தினால் தள்ளினான் சிம்சோன். அந்த வீடு முழுமையாக இடிந்து விழுந்தது. அந்த வீட்டில் நிறைந்திருந்த 3000 பெலிஸ்தர்களோடு சிம்சோனும் இறந்து போனான். நாம் எடுக்கிற சிறு தவறான முடிவு கூட நம் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றி போடும் என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் நாம் அறியலாம்.